ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபை. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். இது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கடைசி காலத்தினுடைய சபை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டுதான் நம்மளோடு பேச விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சபையில வரவங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய உழைப்பு மேல, உங்களுடைய சுய பிழைப்பு மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க சபைக்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பெருசா செஞ்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது, அங்க ஜீரோவா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனா அதே விதத்துல உங்களுக்கு பிழைப்பு இல்ல, உலக பிரகாரமான பிழைப்பு இல்ல, உங்களுக்கு வேலை, உலக பிரகாரமான காரியங்கள் இல்லாம எல்லாம் இருந்தா கூட நீங்க விசுவாசத்துல இயேசு மேல விசுவாசம் வச்சு அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அல்லேலூயா. ஆமென். எல்லாமே இருக்கும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல என் வாழ்க்கையில இயேசு, விசுவாசம். அல்லேலூயா. அதை வச்சு நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பிழைப்பு 1000 மடங்கு அதிகமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. ஆமென். சுயநீதின்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம். வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவனுடைய நீதி வெளிப்படாம உங்களுக்குள்ளார சுயநீதி வெளிப்பட்டா அதனால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு நன்மையும் கிடையாது. இங்க வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சுவிசேஷம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவானுடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 29, 30 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளன், மணவாளனுடைய தோழனோ, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய், அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. இதுதான் அந்த சுவிசேஷம். அல்லேலூயா. மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டியை அப்ப இந்த சபைக்கு நல்ல பேர் ஒன்று இருக்குது. என்னன்னா மணவாட்டி சபை. இந்த சபைக்கு பேர் என்னது? நம்ம வச்சிருக்கிறோம் சர்வதேச அப்போஸ்தல ஐக்கிய சபை, அது இது நிறைய எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வச்சிருக்கிறாங்க, அது வேற. ஆனா இந்த சபைக்கு சரியான பேர் என்னன்னா மணவாட்டி சபை. எல்லா இடத்துலயும் மணவாட்டி சபைன்னா அது எந்த சபைன்னு தெரியாது, அதனால்தான் அப்படி ஒரு சில பேர்லாம் இருக்குது.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப மணவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, கல்யாணத்துல எல்லாம் பொண்ணுக்கு ஒரு தோழன் இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு தோழன் இருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு தோழி, மாப்பிள்ளைக்கு ஒரு தோழன் இருப்பாங்க பக்கத்துல. பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அதை இதை பார்த்துட்டு செஞ்சுட்டு அவங்கள எப்பயுமே ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களோட வேலை என்னது? அவங்கள ஹாப்பியா வச்சிருக்கிறது அவங்களுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய். அருகே நிக்கிறவன், பக்கத்துல இருக்கிறவங்க யார் சொல்ல கேட்கணும்? மணவாளனுடைய சொல்ல கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கணும். மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஹல்லேலூயா. மணவாளனுடைய சத்தத்தை குறித்து அவருடைய தோழன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அந்த சந்தோஷம் எனக்கு இப்ப எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அங்க சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய நீதி வேற, சுயநீதி வேற. தேவனுடைய நீதினா விசுவாசம். அந்த விசுவாசம்ங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அளவு ஒண்ணு இருக்கு. விசுவாசத்துக்கு அளவு இருக்கா? இருக்கு. என்ன அளவு அப்படின்னா கடுகத்தனையான அளவு தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப அந்த எனக்குள்ளார இருக்கக்கூடிய சுயநீதி செத்து இந்த கடுகளவான விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்குள்ளார பெருக வேண்டும். அல்லேலூயா. அது எனக்குள்ளார என்ன செய்யணும்? பெருகணும். கடுகள விசுவாசம் தான் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ளார அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் பெருகணும். அவர் மேல எனக்கு விசுவாசம் பெருக 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 எனக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும், நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும், சமாதானம் சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் பெருகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் பெருகும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் இயேசு. அந்த ஹீரோ உங்களுக்குள்ளார இருந்தா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எல்லாமே நன்மையாய் நடக்கும். அல்லேலூயா.